ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மட்கப்ஸ். எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நானும் நல்லா இருக்கேன், ஒரு வீடியோவில் தான் இருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, இனிமேல் வர எல்லா வீடியோஸுமே ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தாங்க இருக்க போகுது. பிகாஸ் நம்ம ஊரில் நீட் எக்ஸாம் முடிஞ்சிச்சு. ஸோ அட்மிஷன்ஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆல் ஓவர் த வேர்ல்டு எங்கே இருந்தாலும் ரஷ்யாவுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருப்பீங்க. எம்பிபிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை மாஸ்டர்ஸ், இன்ஜினியர், அது மாதிரி எதாக இருந்தாலுமே. ஸோ வரும்போது நமக்கான தேவையான திங்ஸு, அப்புறம் உட்டன்சில்ஸ் எல்லாமே நம்ம ஊர்லேருந்து தான் கேரி பண்ணிட்டு வருவோம். பட் அந்த மாதிரி நேரத்தில் நமக்கு ஸ்பேஸ் இருக்காது பேக்கில். ஸோ நம்ம எல்லாத்தையுமே வாங்கி வச்சுருவோம். ப்ரெட் டோஸ்டர்லேருந்து கெட்டில், அப்புறம் இண்டக்ஷனு, அந்த மாதிரி எல்லாமே நம்ம வாங்கி வச்சுருப்போம். பட் ஆனால் நம்மளால் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வர முடியாது. சர்டைன் திங்ஸ் மட்டும் தான் எடுத்துகிட்டு வர முடியும் டியூ டு த வெயிட்னால். ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ இப்போ நம்ம ரஷ்யாவுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, ரஷ்யாவில் எந்த இடத்துல போனால் நமக்கு அந்த மாதிரி பொருள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கடைக்கு தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். பட் ஆனால் அங்கே நம்ம வேறு ஒன்று வாங்க வந்திருக்கோம். ஸோ அதோடு சேர்த்து இந்த வீடியோ உங்களுக்கு அட்டாச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் இன்றைக்கி உங்களுக்காக எடுக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்து எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட ஷாப் டிஎன்எஸ். ஸோ வாங்க உள்ளே போயிட்டு ஒவ்வொரு செக்ஷனாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்களும் ப்ரைஸஸ் பார்த்து எப்படி இருக்குங்கிறத கம்பேர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்ததுமே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா சம்மருக்கு ஏற்ற மாதிரி ஏசி வச்சுருக்காங்க. ஸோ ஏசியெல்லாம் ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா, இங்கே டெக்ஸர்னு ஒரு பிராண்ட் இருக்குது. ரஷ்யாவில் ஒரு ஃபேமஸ் பிராண்ட் அது. அதோடய ப்ரைஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,000 தாங்க. நம்ம ஊரில் இருக்க மாதிரி இங்கே டன் கணக்கில் இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. இங்கே எப்படின்னா மீட்டர் ஸ்கொயரை பொறுத்து தான் இருக்கும். இங்கே பாருங்கள், 20 மீட்டர் ஸ்கொயருக்கு ஏற்ற மாதிரியான ஏசியாமா இது. அதோடய ப்ரைஸ் 15,199. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இண்டக்ஷன் இருக்குது. இந்த ஊரில் இண்டக்ஷன்லாம் இப்படி தான் இருக்கும். கீழே மைக்ரோ ஓவன் இருக்கும். மேலே இந்த மாதிரி நம்மளோட பர்னர்ஸ் இருக்கும். ஸோ இதில் பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது 13,200. இதோட ப்ரைஸ் 11,700. ஏன்னா இங்கே கேஸ் சப்ளைஸ் ஃபுல்லாகவே ஓவராலாக கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஊர் மாதிரி இண்டிவிஜுவலாக இருக்காது, தனித்தனியாக. ஸோ இங்கே கம்ப்யூட்டர் சேர்ஸ், கேமிங் சேர்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ ப்ரைஸஸையும் பாருங்கள், பொருளையும் பாருங்கள், பிராண்ட்ஸ் என்னென்ன பிராண்ட்ஸ் இப்போ அவைலபிள் இருக்குதுன்னு. பிகாஸ் ஆஃப்டர் த வார் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில பிராண்ட்ஸ்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க இங்கே ரஷ்யாவுக்குள்ளே. சாம்சங்கு, ஆப்பிள், அந்த மாதிரிலாம். இது எலக்ட்ரிக். இது எப்படின்னா, இப்போ இண்டிவிஜுவல் ஹவுஸ் இருக்கும்ல, ஊரில் இல்லாமல் ஊரை தாண்டி அவுட்டரில் இந்த மாதிரி எப்படி சொல்கிறது, ஃபார்மில் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் இதை தான் யூஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் கரண்ட்டில் டைரெக்டாக இது பண்ணிப்பாங்க. ஏன்னா அங்கெல்லாம் உங்களுக்கு கேஸ் சப்ளை இருக்காது. அப்புறம் வாஷிங் மிஷின் வச்சுருக்காங்க பாருங்கள். வாஷிங் மிஷின் எல்லாமே இங்கே ஃப்ரண்ட் லோடு தான். டாப் லோடு பார்த்திங்க அப்படின்னா நம்மளது அந்த காலத்தில் இருக்குது. இது மாதிரி எங்கள் வீட்டில் ஒன்று இருக்கும். எப்படின்னா, இங்கே துவைச்சி முடிச்சதுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம அந்த சைடில் போடணும். பழைய மிஷின் இதே பாருங்கள் எவ்வளோனா 10,200 ஆமாம். ஆனால் மேலே பாருங்கள் ஹேரில் ஒன்று இருக்குது, 40,000க்கு ஃப்ரண்ட் லோடு. அப்புறம் நம்மளோட மினி ஃப்ரிட்ஜு இருக்குது. ஃப்ரிட்ஜ் இல்லை, இதுவுமே ஏதோ சம்திங், இது என்னன்னே தெரியல எனக்கு. ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இப்படி ஒன்று. இதுவும் வாஷிங் மிஷின் தான் போல். அப்புறம் டிஷ்வாஷர்லாம் இருக்குது. 3 kgக்கு பாருங்கள், குட்டியாக ஒன்று இருக்குது பாருங்கள், 5,000க்கு. சூப்பரில். இங்கே இருக்க ஃபேமஸான பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸர் இருக்கும், இல்லை அப்படின்னா இண்டஸ்இட் இருக்கும், இல்லை அப்படின்னா நம்மளோட ஃபேமஸ் பிராண்டுனா ஹேயரு, எல்ஜி, சாம்சங்லாம் இப்போ இல்லை, வரதில்லை ஸ்டாக்கு. ஸோ இப்போ இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா 12 months கேரண்டிங்க. இங்கே ஸ்டார்டிங் ஃப்ரம் 16,000லேருந்து அப் டு ஹையஸ்ட்னா 43,000 வரைக்கும் இருக்குது, 49,000 வரைக்கும் இருக்குது வாஷிங் மிஷினில், எல்ஜி பிராண்டு. ஸோ இப்போ நம்ம அடுத்து இங்கேருந்து வேறு எங்கே செக்ஷன் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜ் செக்ஷன் வந்துட்டோம். அந்த ஃப்ரிட்ஜெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளே ஒரு ஸ்மெல் வருங்க. எனக்கு அந்த ஸ்மெல்லு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு யாருக்காவது பிடிக்கும்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹேயரில் ஃப்ரிட்ஜ் வச்சுருக்காங்க. எவ்வளோனா 45,000. இது டபுள் டோர் ஃப்ரிட்ஜு. கலர் பார்த்தீங்களா இல்லை, கோல்டு கலர். இது சில்வர் கலர். 368 liters ஆமாம். ஸோ இப்போ இதுலேயே சீப்பான ப்ரைஸில் எவ்வளோ ஃப்ரிட்ஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு 2 டபுள் டோர் ஃப்ரிட்ஜு தான். ஹேயர், இண்டஸ்இட், ஏஸ் லைன். ஸோ மினிமம் பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜ் 9,000க்கு இருக்குதுங்க. 9,000க்கு இருக்குது ஒரு குட்டி ஃப்ரிட்ஜு. இதுவும் கீழே டபுள் டோர் நினச்சிடாதீங்க. இது ஒரு ஃப்ரிட்ஜு,
இவர் ஒரு ஃப்ரிட்ஜ், இது வந்து குட்டி மினி ஃப்ரிட்ஜ். இது இதோட ப்ரைஸஸ் என்னங்கிறது போடல. ஸோ இது வந்து நம்ம ஃப்ளாட்டில் வச்சுருப்பாங்கள்ல, கீழே வந்து பேக்கிங், மேலே வந்து ஸ்டவ், அந்த மாதிரி. இது அதுவே பாருங்கள் 20,000 தான். ஆமாம். அப்புறம் ஃபேன்ஸ், ஏசி வாங்க முடியாதவங்க ஃபேன் வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து டவர் ஏசின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. வாட்டர் இது பண்ணிட்டு, நான் லாஸ்ட் இயர் நாங்கள் வந்து இது மாதிரி ஒரு ஏர் கூலர் வாங்கினோம். பட் ஆனால் அது ஒர்க்கே ஆகலை ஒழுங்காக. ஏன்னா அதோட ஹீட் தான் வெளியே அதிகமாக வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் அதை வேஸ்ட்டு தான் அந்த ப்ராடக்ட்டு. அப்புறம் ஃபேன்ஸ்லாம் இருக்குது பாருங்கள், 3,700. பிகாஸ் இங்கே வந்து வெயில், அந்த அளவுக்கு வெயில் அடிக்குங்க. எக்ஸ்ட்ரீம் வெயில், நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத அளவுக்கு வெயில் அடிக்கும். இது வந்து கேசர்னால் என்னென்னா, இப்போ நம்ம வந்து ப்ளக்இன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒன் சைட்லேருந்து கோல்டு வாட்டர் உள்ளே போயிட்டு ஹாட் வாட்டர் வெளியாகும். இதில் வந்து இது எவ்வளோ லிட்டர்ஸ்னால் 30 லிட்டர் வந்து 9,300. ஸோ இது வந்து செல்ஃப் செக்இன் மிஷினு. நம்ம இங்கேயே வந்து ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வந்து பில் போட்டு அப்படியே போயிட்டுருக்கலாம். ஸோ இது வந்து ஹெட்செட்டில் JBL எல்லாமே இருக்குது. ஸோ இந்தியாவிலேருந்து வரும்போது நம்ம மோஸ்ட்டாக என்ன எடுத்துகிட்டு வருவோம், லேப்டாப்ஸ் எடுத்துகிட்டு வருவோம். ஸோ லேப்டாப்பும் நீங்கள் இங்கேயே வாங்கிக்கலாம், உங்களுக்கு இங்கேயே கிடைக்கிது. அடுத்து வந்து ரவுட்டர்ஸ் இருக்குது. ரவுட்டர் பார்த்திங்க அப்படின்னா TP லிங்கோட இது 2,200 ஆர்கர் A5. ஸோ மொபைல் ஃபோன்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது பாருங்கள். ஃபுல்லாகவே எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு பிராண்டடாக இருந்துச்சோ ரஷ்யாவில், இப்போ ஃபுல்லாக வந்து சைனீஸ் வந்து உள்ளே வந்துட்டாங்க. இதெல்லாம் வந்து கேமிங் ஹெட்ஃபோன்ஸ். மெயினாக நீங்கள் ஊர்லேருந்து வரும்போது கெட்டில் எடுத்துகிட்டு வருவீங்க, அப்புறம் வந்து இண்டக்ஷன் குக்கர் எடுத்துகிட்டு வருவீங்க, அப்புறம் வந்து பிரெட் டோஸ்டர் எடுத்துகிட்டு வருவீங்க. இங்கே பாருங்கள், பிரிண்டர்ஸு, கம்ப்யூட்டர் ரெடி பண்ணுறதுக்கு இங்கேயே நம்ம வந்து மேனுவலாக கூட அசம்பிள் பண்ணிக்கலாம் திங்ஸ் எல்லாம் வாங்கி. ஸோ ஈத்தர்நெட் கேபிள்ஸு. ஷாப் வந்து இப்போ தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. டிவியெல்லாம் இருக்குது பாருங்கள். டிவி வந்து 43 இன்ச்சஸ் பார்த்தீங்கன்னா 32,000. மோஸ்ட்டாக இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் சிமிலராக தான் இருக்கும் ப்ரைஸஸ் எல்லாமே. பட் ஒரு சில திங்ஸ் மட்டும் இங்கே கொஞ்சம் உங்களுக்கு காஸ்ட்லியாக தெரிகிற மாதிரி இருக்கும். அதே பாருங்கள், டெக்ஸரில் இருக்குது டிவி. வந்து சீசனுக்கு ஏற்ற மாதிரி இங்கே எல்லாமே ரீஅரேஞ்ச் பண்ணுவாங்க, அந்த ஒர்க் தான் போயிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்களா, சம்மருக்கு ஏற்ற மாதிரி அந்த சைடில் ஏசியெல்லாம் ஃப்ரண்ட்டில் வச்சாங்க. இந்த சைடில் பாருங்கள், இந்த ஸ்கூட்டர்ஸ்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள், நல்லாயிருக்குங்க. இந்த ஸ்கூட்டர் 24,000 தான். ஆமாம், சீப்பாக தான் இருக்குது பார்க்க. ஏன்னா இங்கே ரஷ்யன்ஸ் நிறைய பேர் அதை யூஸ் பண்ணுவாங்க. இங்கே ஒரு கேம்ஸ் எல்லாம் இருக்குது, PS5 PS4 கேம்ஸ் எல்லாம். ஸோ மெயினாக உங்களுக்கு காமிக்க வேண்டிய திங்ஸ்லாம் குக்கர் இருக்குது பாருங்கள். குக்கர் வந்து எவ்வளோ அப்படின்னா, இப்போ 1 பர்சன் நம்ம ஊரில் சொல்லும்போது என்னென்னா 1 or 2 பர்சன் சாப்பிட்ற மாதிரி தான் சொல்லுவோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி குக்கருக்கு பாருங்கள் 2,000 ரூபல்ஸ் தான். ஏஸ்லைன் சொல்லிட்டு ஒரு பிராண்டு, அதுக்குள்ளே பாருங்கள் அந்த இது எல்லாமே வந்துடுது நமக்கு செட்டாகவே. அப்புறம் இது வந்து என்னென்னா பாயில் பண்ணிக்கிறது, ஒவ்வொரு லேயர்லேயும் ஒன்று வச்சு நம்ம பாயில் பண்ணி போகலாம், அந்த மாதிரி. ஸோ மிக்ஸி எல்லாமே இருக்குது பாருங்கள், மிக்ஸி கூட இங்கேயே இருக்குது. மிக்ஸி வந்து ஸ்டார்டிங் ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,500 ரூபல்ஸு. ஸோ இதெல்லாம் தான் மேக்ஸிமம் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேரி பண்ணுறது. பிரெட் டோஸ்டரு, அப்புறம் வந்து எலக்ட்ரிக் குக்கர், அப்புறம் மிக்ஸி, அப்புறம் வந்து வேறு என்ன எடுத்துகிட்டு வருவீங்க. உங்களுக்கு பிரெட் டோஸ்டர்லாம் இங்கே இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் ரஷ்யாவில் நீங்கள் எந்த ரீஜியன் போனாலுமே இந்த ஷாப் இருக்கும். ஏன்னா டிஎன்எஸ்ங்கிறது ரொம்ப ஃபேமஸான ஷாப். நியர்லி வந்து ஒரு 10,000 பிரான்ச்சஸ் கிட்டே இருக்கும் ரஷ்யா ஃபுல்லாகவே. மைக்ரோவன் இருக்குது பாருங்கள், மைக்ரோவன்லாம் வந்து 5,000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 4,500லேருந்து. ஸோ இங்கே பாருங்கள், காஃபி பிளெண்டிங் மிஷின். ஏன்னா இங்கே வந்து காஃபி பீன்ஸ் கிடைக்கும், அதை நம்ம வந்து பிளெண்ட் பண்ணி நம்ம வந்து ஃப்ரெஷ் காஃபியை கூட போட்டுக்கலாம். நம்ம ஊரில் இருக்க மாதிரி ஃபில்டர் போடுங்க, காஃபி ஃபில்டர். அப்புறம் பேன் எல்லாமே இருக்குது பாருங்கள். பேன் வந்து எவ்வளோனா 1,299, 28 சென்டிமீட்டரு.
இதில் ஒரு 3 பேருக்கே தாராளமாக சமைக்கலாம் நம்ம. ஸோ அப்புறம் அந்த கிரேட்டர்லாம் இருக்குது பாருங்கள், 250 ரூபல்ஸ் தான் கிரேட்டரு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு உங்களுக்கு இங்கே ரஷ்யாவிலே அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு காமிக்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரஷ்யாவில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஷேர் பண்ணி விடுங்க. கீழே ஃப்ளாஸ்க் எல்லாமே இருக்குது பாருங்கள். இப்போ ஃப்ளாஸ்க்லாம் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1200. பெரிய ஃப்ளாஸ்க்லேருந்து சின்னது எல்லாமே இருக்குது. சாப்பிங் போர்டு கூட இருக்குது பாருங்கள். சாப்பிங் போர்டு 3 சாப்பிங் போர்டே 599 தான். கெட்டிலோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 850லேருந்து இருக்குது. 850, 899, 699 கூட இருக்குது பாருங்கள் குட்டியாக. பட் ஆனால் இது பிளாஸ்டிக்கு, இது வந்து ஸ்டீலு. அப்புறம் ட்ரிம்மர்ஸு, டூத் ப்ரஷ்ஷு, மசாஜர், அயன் பாக்ஸு. நிறைய பசங்க அயன் பாக்ஸ் கூட எடுத்துகிட்டு வருவாங்க ஊர்லேருந்து. ஸோ அயன் பாக்ஸ் கூட இங்கே இருக்குது பாருங்கள். 2000, 1899 எல்லாமே 2000ங்க. வந்து எலக்ட்ரிக் குக்கர் ஒரு 2000, மிக்ஸி ஒரு 1500, அப்புறம் வந்து டோஸ்டர் ஒரு 2000. ஒரு 10,000 இருந்துச்சுன்னா நம்ம எல்லாமே இங்கேயே வந்து வாங்கிக்கலாம். ஹேர் ஸ்ட்ரைட்னர்லாம் பாருங்கள் 450K கிடைக்கிது இங்கே. ஏஸ்லைன் பிராண்டு. இது பாருங்கள் ஹேர் ட்ரையர் வந்து 499. ஸோ இது வந்து ஸ்டீமிங் மிஷின்ஸ். ஓரளவுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத நான் நம்புகிறேன். வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிளெண்டர்ஸ்லாம் இருக்குது பாருங்கள், ஹேண்ட் பிளெண்டர்ஸ்லாம் இருக்குது. இப்போ போயிட்டு நம்ம என்ன வாங்க வந்தோங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மோஸ்ட்டாக எல்லா ப்ராடக்ட்டும் இவர் வந்து ரோபோட் ரஷ்யாவிலேயே. நீங்கள் வந்து ப்ரெஷர் குக்கர் மட்டும் இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். மிச்சப்படி உங்களுக்கு எல்லாமே இங்கேயே கிடச்சி. அப்புறம் ஸ்பீக்கர்ஸ்லாம் இருக்குது. பல்பு இருக்குது பாருங்கள். ஏன்னா இங்கே வந்து பல்பு தான் இருக்கும் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஊர் மாதிரி டியூப் லைட்ஸ் கிடையாது. ஸோ இங்கே பல்பு எல்லாமே இப்படி தான் இருக்கும். ஒவ்வொரு பல்பும் ஒவ்வொரு ப்ரைஸு. எரான்னு சொல்லிட்டு இது ஒரு பிராண்டு. இது வந்து 160 ரூபல்ஸு. ஸோ நைட் லேம்ப்ஸு, ஸ்டடி லேம்ப்பு. ஸோ இதுவும் நம்மளோட ஆர்டர் நம்பர். ஃபஸ்ட்டு இவங்க வந்து முதல் நாளே வந்து ஆர்டர்ஸ்லாம் எடுத்து வெளியே வச்சுருவாங்க. இன்றைக்கி டிஸ்பேட்ச் ஆகிறது எல்லாமே இந்த கரெக்டாக. செல்ஃப் பில்லிங் தான் பண்ண போகிறோம் இப்போ நம்மளும். பசிவா. ஸோ நம்ம என்ன வாங்க வந்தோம்னு பார்த்தீங்கன்னா ஈத்தர்நெட் கேபிள் தான் வாங்க வந்தோம். 10 மீட்டர்ஸு 299 ரூபல்ஸ். ஸோ இப்போ அதோட பில்லையும் நம்ம எடுத்துட்டோம். இப்போ இதுக்கு எவ்வளோ நாள் கேரண்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 18 months கேரண்டிங்க. 1.5 வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க. சூப்பரில். யூ கைஸ் என்ஜாய் திஸ் வீடியோ. நம்மளோட பொருளையும் வாங்கி வச்சு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், ரஷ்யாவில் போய் திங்ஸ் வாங்கலாமா இல்லை ஊர்லேருந்து வாங்கிட்டு போகலாமான்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதே நீங்கள் பார்த்துக்கோங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய். ப்ரெஷர் குக்கர் மட்டும் ஊர்லேருந்து வாங்கிக்கோங்க. அதுவும் வாங்குறதுக்கு முன்னாடி அம்மாட்ட ஒரு 2 டைம் கற்றுக்கோங்க எப்படி ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. ஏன்னா இங்கே ஒரு சில இடத்துல ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணக்கூடாது. எங்கள் ஹாஸ்டல்லே ஒரு 2 டைம் பிளாஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அது மட்டும் வீட்டிலேருந்து தெரிஞ்சுட்டு வாங்க கரெக்டாக வைக்கிறதுக்கு.